ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை செய்வது, அதாவது 2025-26 நிதியாண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணி விண்ணப்ப படிவம் மூலயமா கார்டு வாங்கினீங்கன்னா, அந்த கார்டு மூலயமா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பீடு பெற முடியும். தமிழ்நாடு அரசு மூலயமா இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடை நீங்கள் எந்த மருத்துவ மூலயமா பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீமை தவற விட்டுடுறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலயமா பழைய கார்டுகள் நிறைய பேர் வச்சுருக்கலாம். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் சேராத நிறைய பேர் இருந்திருக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ண முடியும், எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் பெற முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்கள் ப்ரைவேட்டில் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாத கூட இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வரும்போது கண்டிப்பாக இந்த திட்டம் பயன்பெறும். இந்த கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணி கார்டு பெற்றீங்கன்னா கண்டிப்பாக 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட நீங்கள் பெற முடியும். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலவங்க வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஊர்லேயே கூட அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க. பழைய கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு சிலவங்க தொலைஞ்சிட்டு கூட இருக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க. புதுசாக திருமணம் ஆகணும் இருப்பீங்க. அவங்களாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல் மூலயமா டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அந்த ஆர்டிக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் போய்ட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதே போல் டைப் பண்ணிங்க. ஸ்பேஸ் விட்டு TN Info 360 அப்படின்றத ஃபுல்லாக டைப் பண்ணிங்க. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் TN Info 360 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே அஃபிஷியல் வெப்சைட்டு வரும். நம்மளுடைய TN Info 360 அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற லிங்க் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கும். அந்த ஆர்டிக்கலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. முடிஞ்சால் இந்த ஆர்டிக்கலோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த ஆர்டிக்கலுக்கு நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்துக்கலாம். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கும். இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கட்டணம் இல்லாத சிகிச்சை பெற முடியும். தனியார் மருத்துவமனையில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ செலவு வரைக்கும் நீங்கள் பெற முடியும் அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 23/1/2009 இன்டேட், அதாவது இன்னைய தேதி வரைக்கும் செயல்பட்டு வருது சிறப்பாக அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக மிக பயனுள்ள தகவலாக இருக்குது. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் கீழே இணைந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் 23/9/2018 இருந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருது. மத்திய மாநில அரசு மூலயமாவும் இது மூலயமா நீங்கள் காப்பீடு பெறலாம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே 1.40 லட்சம் கோடி பேருக்கு மேலே பயன்பெற முடியும் அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடந்த 2022 ஜனவரி வரை எடுக்கப்பட்ட
இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52 பரிசோதனை முறைகள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் சிகிச்சை வந்து ஏற்றுக்க முடியும். 8 தொடர் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு சில தகவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படித்து பார்த்தாவே உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேதர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே உயர் சிகிச்சை வரைக்கும், அதாவது உலகத்தர உயர் சிகிச்சை வரைக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து கவர் ஆகணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த திட்டத்தின் பயனர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு பெறத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது வந்து சலுகையாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்ப அட்டையில் யார் பேர்லாம் வந்து இருக்குதோ அவங்களும் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து இலவச சிகிச்சையை வந்து பெற முடியும். முக்கியமாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே இது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விவரங்கள் என்னென்னா, நீங்கள் ஏதாவது வந்து அர்ஜென்ட் ஆபத்தில் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 1800-425-3993 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிக்கணும். டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்தது இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை செய்வதற்கு என்ன ஆவணங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு வந்து எழுதுன்னு வருது. முக்கியமாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினா இதை தான் வந்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க விரும்பினா ஒரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இதுக்குன்னு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மையம் தனியாக வந்து அந்த ஆஃபீஸ்லேயே வந்து இருக்கும். அங்கே போயிட்டு இந்த திட்டத்துக்கு வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையத்தில் சொன்னீங்கன்னா அவங்க என்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. அவங்களே வந்து சேவை போல வந்து இருக்கும், அங்கேயே அப்ளை பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவையில் கூட வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சேவையில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை மற்றும் குடும்ப அட்டையின் நகல், ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து தேவைப்படும். குடும்ப அட்டை இது ரேஷன் கார்டு தான், ஸ்மார்ட் கார்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை, எல்லாரோட எத்தனை பேர் வந்து குடும்ப உறுப்பினராக வந்து இருக்கிறீங்களோ ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கோ அவங்களுடைய ஆதார் அட்டை, அவங்களுடைய ஆதார் அட்டை நகல், அவங்களுடைய ஜெராக்ஸு. அடுத்த குடும்ப தலைவரின் பெயர், யார் பேரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ குடும்ப தலைவராக, ஒவ்வொரு சிலவங்க வந்து மனைவி பேரில் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை கணவர் பேரில், அவங்களோட பேரில் வந்து வருமான சான்றிதழ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அப்படின்றது வந்து சொல்லிக்கிறாங்க. மேலும் விஓ கிராம விஓகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டரில் சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது இந்த லெட்டர் தான். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தாவே டீட்டெயிலாக வந்து தெரியும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் உறுப்பினர் விண்ணப்ப படிவம், அதாவது இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து கொடுத்துக்கிறது என்னென்னா, ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000 குறைவாக இருப்பவர் மட்டும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 1,20,000 குறைவாக தான் வந்து வருமானம் ஏர்ன் பண்ணுவீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்கீம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சில டீட்டெயிலாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. குடும்ப தலைவரின் பெயர், தகப்பனாரின் பெயர், ஆண் பெண், தொழில் என்ன செய்கிறீங்க, பிறந்த தேதி, குடும்ப அட்டை எண் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணணும், ஆதார் அட்டை எண், அடுத்தது நிரந்தர முகவரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கூட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான அட்ரஸை வந்து கொடுங்க. அடுத்தது வந்து கைபேசி எண், முக்கியமாக வந்து மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது SMS வரது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து உறுப்பினர்களின் பெயர், அவங்க என்ன உறவு முறை, என்ன வயது அப்படின்றதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டே வந்து 1,20,000 குறைவாக இருக்கிற குடும்ப அட்டை மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே வருமானம் நீங்கள் ஏட் பண்ணுறீங்க, GST ஃபைல் பண்ணுறீங்க, வருமான வரி செலுத்துறீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து ஏற்கனவே வந்து சொன்னது போல் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த அப்ளிகேஷனில் கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுடைய விஓ ஆஃபீஸர்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிராம நிர்வாக அலுவலர்னு வந்து இருப்பீங்க. விஓ தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து பக்கத்தில் யாருன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அங்கே போயிட்டு ஆஃபீஸில் நீங்கள் இது சம்மந்தமாக கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து முன் வருவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து குடும்ப தலைவியோ இல்லை கணவனோ இல்லை மனைவியோ கண்டிப்பாக அவங்க பேரில் வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் விஜய் டிடிகே யூடியூப் சேனலில் பழைய வீடியோ வந்து இருக்குது. அதில் இன்னும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதில் எப்படி வந்து கார்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷனும் கூடுதலாக
வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ முக்கியமாக வந்து வெப்சைட்டை எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். வெப்சைட்டோட லிங்க் டேரெக்டாக வந்து கொடுத்துருக்கும். அதை நீங்கள் வந்து இதே போல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 செகண்டில் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதுலேயும் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். இதில் வந்து இந்த வெப்சைட்டை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாகவே தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை முடிஞ்சால் வந்து எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பழைய கார்டு இல்லாதவங்க எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து என்ரோல்மெண்ட்டு மெனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட்டை நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுடைய யூஆர்என் நம்பர், அதாவது கார்டோட நம்பர் தெரிஞ்சுன்னா அந்த கார்டோட நம்பர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டு வரும். ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து மெம்பர் சர்ச் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. மெனுவில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், நீங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்றத NK48 ஹாஸ்பிட்டல் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வந்து மெம்பர் ஐடி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு URN நம்பர்னு வரும். அப்படி இல்லை ரேஷன் கார்டு நம்பர், புதுசாக ஸ்மார்ட் கார்டு நம்பர் இல்லை பழைய ரேஷன் கார்டு நம்பர் இருந்தாலும் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கார்டு இருந்ததுன்னா அது வந்து வரும். அதை நீங்கள் PDF ஃபார்மெட்டில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறாமன்றத பழைய வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் சர்ச் பண்ணி கீழே வந்து டவுன்லோட் கார்டு அப்படின்ற ஒரு வீடியோ டைட்டில் மூலிமா கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் நிறைய ஆப்ஷன் இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணி வந்து யூஸ் பண்ண பாருங்க. ஒரு சில டைம் வந்து சர்வர் இஷ்யூ காரணமாக ஒரு சில பேஜ் வந்து யூஸ் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தேவையோ அதை ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். மேலும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்ற 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க. மெனுக்கு அடுத்தது என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDFல டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக வந்து கொடுப்போம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ஆஃபீஸ்லேயும் வந்து கேட்கலாம். இல்லை VO கிராம நிர்வாக அலுவலர்கிட்டையும் நீங்கள் இது சம்மந்தமாக வந்து கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோ வந்து நாங்கள் கம்பல்சரியாக வந்து போவோம். இதுக்கு மேலே என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலான வீடியோவை நான் போட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். முக்கியமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப்ஸ் ஏதாவது இருந்தால் அதிலையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு குடும்பம் பயனடைஞ்சதாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்த வேண்டிய திட்டங்கள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் முக்கியமாக வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.